குடிச்சு பார்த்தா ஏறவில்லை, குடிச்சு பார்த்தா. சேட்டு ஒரு ஜர்தா பீடா போடுற. வணக்கம் நாத்தா. என்ன நாத்தா அந்த பார்கார மாமூல் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். பாரையே க்ளோஸ் பண்ணிடுவான், நீ ஏன் டென்ஷன் ஆகுற? தம்பி, எங்க ஏரியால வந்து எனக்கே சீனா. ஏய், சிவா வந்தாலே சாவுடா. சிவா கைய வச்சா நீ சவந்தாண்டா. ஏய், என்னடா பேசுற? அவனே உனக்கு சாவு மணி அடிச்சாச்சுடா. டேய் மச்சான் மச்சான், எங்கடா வர்ற? வரங்க. நீ உயிரோட இருந்தா சத்தியமா ஆஸ்பத்திரியில வந்து பாக்குறேன். நீ செத்து போயிட்டேனா அம்மா சத்தியமா உன்னை சுடுகாட்டுல வந்து பாக்குறேன். சுடுகாட்டியா? டேய் டேய் நில்லு. Let's see the fire! I got some fire! Let's see the fire! I got some fire! சிவா, வேணா சிவா, என்ன விட்டு சிவா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. ஏய், உன் ஏரியாவிலேயே வந்து உன்னை காலி பண்றதாண்டா இந்த சிவா ஸ்டைல. சிவா, வேணா சிவா. இந்த சிவா கண் அடிச்சாலே நீ காலி ஆயிட்டேன்னு அர்த்தம்டா. வேணா சிவா, வேணா. முதல்ல காசு கொடு. தர்மசத்திரம் சொன்னாங்க, ஆனா இத பார்த்தா தர்மசத்திரம் மாதிரி தெரியலையே. இங்க என்ன நடக்குது? உள்ள போமா. என்ன மாமா? ஐயோ ஐயோ, இது ஏதோ தப்பான இடம் மாதிரி தெரியுதே. அம்மா எங்க காணோம்? மாமா கோச்சிக்காத மாமா. வா மாமா. இப்படி பண்ற? உள்ள வா. அம்மா அம்மா, உனக்கு மனசாட்சி இல்லையா? ஏன் இப்படி எங்களை துன்புறுத்தி எங்க எல்லாரோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டு இருக்க? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? இதுதான் தர்ம சத்திரம். இது தர்ம சத்திரமா? நீ தினமும் என்ன தர்ம சத்திரத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேப்பல்ல, அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். இனிமே இந்த தர்ம சத்திரம் தான் நீ இருக்க வேண்டிய இடம். இன்னும் ஒரு வாரத்துல நீ பாருக்கு போய் உன் அழக காட்டி டான்ஸ் ஆடணும். அதுதான் உன் வேலை. இல்ல, நாங்க போய் டான்ஸ் ஆட மாட்டேன். நாட வைப்பேன். நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மாவை பார்த்ததில்ல. நீங்க என்கிட்ட காட்டின அன்புல தான் நான் எங்க அம்மாவை பார்த்தேன். இவ்வளவு கேவலமானவ என் அம்மாவாக முடியாது. அப்படின்னா நான் தாசியாடி. என்ன திமிரடி உனக்கு? பாரு. ஆமா, உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம்? 10 வருஷம். ஐயோ, அப்ப எனக்கு நீங்க வாங்க போலாம். இருங்க, பேக் எடுத்துக்கிறேன். என்ன எனக்கு 15 வருஷம் சர்வீஸ் இருக்கு. நான் வரட்டுமா? என் ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல 3 பேர் பொண்டாட்டியும் ஓடி போயிட்டாங்க. எனக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனாலதான் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒண்ணு யோசனை பண்ண வேண்டாம், நல்லா ட்ரைனிங் கொடுக்குறேன். தேங்க்யூ. முதல்ல இதை கொடுத்துட்றேன். இந்தாங்க 30,000. 30,000? இது டோக்கன் அட்வான்ஸ் மட்டும்தான். என்ன பண்ற?
என்னது? இரு இரு கொஞ்சம் அமைதியா இரு. என்ன இதெல்லாம்? அதாவது எந்த தொழில் கத்துக்கிறதா இருந்தாலும் குருதட்சணை வைக்கணும்ல, அதான் இப்ப வைக்கிறேன். அப்பா நான் வெயிட் இல்ல, வெரி சாரி. தேங்காய் உடைக்குதான். ஆஹா, பாத பூஜை பண்ணியாச்சு. என்ன பண்ற நீ? ஐயோ, இரு. அடுத்தது ஏற்றிட வேண்டியதுதான் கற்பூரத்தை. என்ன பண்ண போற நீ? கொஞ்சம் இரு. இல்ல, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே இருங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி உட்காரு. ஸ்வீட் சாப்பிடு. இதா நீயும் சாப்பிடு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கே, என்ன தோணுது? என்னை விட 2 ஜாங்கிரி ஜாஸ்தியா சாப்பிடுறேன்னு நினைக்கிறேன். என்ன பாரு. இன்னைக்கு கத்துக்கிட்டது போதும், மீதி நாளைக்கு வச்சுக்கலாம். நாளைக்கா? ஐயோ, இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு எங்க? பரவாயில்ல. ஐயோ, ஜியா, பூஜா, நிகிதா, சோனா எல்லாரும் வாங்க. இவங்கள உங்களுக்கு யார் வேணும்? ஸ்ரேயா தான் வேணும். ஸ்ரேயா வேணுமா? ஸ்ரேயா, என்ன ஆப்ல எடுக்கிற? இத ஏலத்துல விட போறேன். 10,000 ரூபாய், 50,000, 80,000, 1 லட்சம். கேஷ் கொடுத்துட்டு எடுத்துக்கோ. இந்தாங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏய், சொல்லலாம் விடாத. பா. ஸ்ரேயா யாருக்கு வேணும்? ஏலத்தை ஆரம்பிங்க. 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம், 9 லட்சம். அம்மா, கவர்மெண்ட் கிளப் டான்ஸ தடை பண்ணிட்டாங்களாமா? தடை பண்ணிட்டாங்களா? அம்மா, கவர்மெண்ட் நல்லா இருக்கணும். இருங்க இருங்க, போகாதீங்க. கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கிளப் டான்ஸ் தடை பண்ணிட்டாங்க. இப்போ இங்க இருந்து எப்படி வெளியே போறது? அந்த கடவுள் இருக்காருடி. ஏய், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாருங்கடி. என்னமோ கப்பல் கடல்ல கவுந்த மாதிரி நிக்கிறீங்க. பாருங்கடி, அக்கா அவங்க கூட பேசணுமா? சீக்கிரமா இங்க வாங்கடி. உட்காருமா. பாரு, நான் உங்க எல்லாரையும் ஏமாத்தி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். கவர்மெண்ட் கிளப் டான்ஸை தடை பண்ணிட்டாங்க.
உங்க லைஃப்க்கும் பிரச்சனை வரக்கூடாது, என் லைஃபும் நல்லா இருக்கணும். அதனால நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை ஹீரோயின் ஆக்க போறேன். நாளைக்கு ப்ரொடியூசர் ராஜேந்திர குமார் சார் வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்ப நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? நீ என்ன சந்தேகப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. நாளைக்கு நீயே பாப்ப. குட்டி சூப்பரா இருக்கா. இன்னைக்கு இவளை வச்சு ஒரு ஆட்டம் போட்டுற வேண்டியதான். இத பாருமா, இன்னையில இருந்து உனக்கு அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ ஓஹோன்னு வரப்போற. அம்மா, ப்ரொடியூசர் ஜூஸ் கொடுக்க சொன்னாரு, எடுத்துக்கங்கம்மா. இந்தா குடி. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கமா. தலை சுத்துதா? அப்படியா? இரு, இரு. எந்திரிச்சு வாமா. பாத்து வாடி. அன்னபூர்ணி, சீக்கிரமா உன் வேட்டைய ஆரம்பி. வாடி. உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேக்குறமா, அவளை விட்டு சொல்லுங்கம்மா. செஞ்சு அவளை விட்டு சொல்லுங்க. வேண்டாமா. ஸ்ரேயா, சூப்பர் ஃபிகர். பொம்பளையாடி நீ? உனக்கு மனசாட்சியே கிடையாதா? பொண்ணா இருந்தா இப்படிதான் பண்ணிருப்பியா? புதுசில்ல, அதான் இந்த கத்து கத்துற. பழகிடுச்சுன்னா போக போக எல்லாம் சரியாயிடும். எந்திரிச்சு வாடி. என்னடி ஆள் வந்தது கூட தெரியாம தலையை குனிஞ்சிட்டு இருக்க? ஏய், வாடி. ஏய், வாடி. வாடிங்கிற. ஏய். நான் சினிமா நடிகை ஆகணும்னு ஒரு நாள் யார் பாஸ் நீங்க? உங்க அப்பன் வண்டிக்கு என்ன டியூ கட்டல? ஹலோ, அது ரொம்ப காஸ்ட்லியான கிளாஸ் பாஸ். இது இன்ட்ரெஸ்டிங் சரியா போச்சு. வண்டி விட்டு இறங்கடா. செஃப்னி, இந்த வண்டியே உந்தில நாய் போச்சு. இனிமே நீ எனக்கு எதுக்கு? இனிமே எனக்கு இந்த ரவுடியே போதும்.
இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம லவ் பண்ற விஷயத்த அவகிட்ட சொல்லியே ஆகணும். மச்சான் இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா. எனக்கு என்னமோ இவ்வளவு பார்த்தா கேஸ் மாதிரி தெரியுது மச்சான். ரேட்டை பேசிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்றியா? வா பேசுவா. ஏய் எந்திரிச்சு வா. ஏய் யாரடா நீங்களா? ஏய் காசு தரேன் வாடி. கொய்ய விடுடா உன்ன. ஏய் எங்ககிட்டே செருப்ப காட்டுறியா? உன்னை பார்த்தா வாலிபால் பிளேயர் மாதிரி தெரியுது. ஆனா நாங்க ஆடுறது வாலிபால் இல்ல, நாங்க ஆடுறது கிரிக்கெட். பார்க்க நான் வாலிபால் ஆடுற சின்ன பையன் மாதிரி இருக்கேன்னு நினைச்சியா? ஆனா வாலிபாலை விட ஃபுட்பால் நல்லா ஆடுவேன். பாலோட மட்டும் இல்ல, பாடியோடைய நல்லா ஆடுவேன். ஏய் அவளை இங்க விட்டுட்டு நீ ஒதுங்கி போயிடு, இல்ல அடி வாங்கி செத்துடுவேன். சிவாவுக்கு அடி கொடுக்க மட்டும்தான் தெரியும், அடி வாங்க தெரியாது. ராஜா மேட்சுக்கு நான் ரெடி. கிரிக்கெட்ல இது bowling தான். Out. அந்த தோனி அடிச்சா சிக்ஸர் தான், இந்த சிவா அடிச்சா மர்டர் தான். வாலிபால் தான். இது ஃபுட்பால் கோல்டா.
சிவனோட 2 கண்ணை பார்த்திருப்ப, 3வது கண்ணை பார்த்திருக்க மாட்டேன். 3வது கண்ணை பார்த்தா நீ கண்ணை மூட வேண்டியிருக்கும். 3வது கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி ஓடிப்போ. நீ ஏன் அழற? யார் அவங்கெல்லாம்? யாருன்னு தெரியல, ஆனா அவங்களாம் என்கிட்ட கேவலமா நடந்துக்கிட்டாங்க. அங்க பாருங்க, அவனுக்கு கூட ஒரு விதத்துல நான் மதிப்பு கொடுப்பேன். ஆனா ரவுடிங்களை பார்த்தா எப்பவுமே எனக்கு பிடிக்காது. சரி, வருத்தப்படாத, வா. ஓஹோ, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? டீ சாப்பிடுறீங்களா? காஃபி சொல்லு. ஓ, காஃபி எடுத்துட்டு வாங்க. ஏய், போய் ஸ்ட்ராங்கா காஃபி எடுத்துட்டு வாடி. சைதாப்பேட்டையை காலி பண்ணிட்டு இங்க வந்து சைலண்டா தொழில் நடத்துறியா? அந்த ஏரியா எஸ்ஐ பரசுராம் அங்க 6 மாசத்துக்கு இந்த தொழிலை பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. நீ எந்த ஏரியால வேணா தொழில் நடத்திக்க, ஆனா நீ சாகுற வரைக்கும் எனக்கு மாமூல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்ப நீ உயிரோட இருக்க போறதில்ல. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, அடுத்த மாசத்துல இருந்து கொடுத்துடுறேன். வந்து காஃபி. பாத்தியாக்கா, என் மகன்னு சொல்லுவேன், உன்னை ஏமாத்திட்டு போறான். நான் சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு மகன் தேவையில்லை. ஏன் சந்தோஷத்துக்கு அவன் குறுக்க நின்னான்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன். சிவாக்கு போன் பண்ண. இதோ பண்றேக்கா. ஹலோ, சிவா மாமாவா? பாடி பில்டர் வந்தாச்சு. என்ன ஏன் வர சொன்ன? சைதாப்பேட்டை அமர தெரியுமா? அவன் ஒரு பெரிய ரவுடி. உனக்கு அவனை பழக்கமா? அவனை போட்டு தள்ளிடு. உனக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன். ஓ, எந்த பிரச்சனையும் வராம நானே பாத்துக்கிறேன். ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன், டீல முடிச்சிடுறேன். இப்பவாது சரியா? நீ மட்டும் சிரிச்சா போதுமா? நான் சிரிக்க வேண்டாமா? யார் இருக்காங்க உள்ள? பக்கத்துலயே நான் இருக்கேன்ல. ஸ்ரேயா இருக்காளா? உள்ள போ. வா, அதான் ஸ்ரேயா ரூம். போ. யாரு? ஸ்ரேயாவா? ஆமா. கதவை தர. அக்கா அக்கா, போலீஸ் ரைடு வந்துருச்சு. எல்லாம் லைட்டா பண்ணுங்க, எல்லாரும் போங்கடி. நாம எஸ்கேப் அப்புறம் எனக்கு கை கொடுங்கடி. கொடுங்க. ஐயா ஐயா ஐயோ. கொஞ்சம் குனிங்க. என்னது, என்னைய குனிய சொல்றியா? சார், கொஞ்சம் மேலே சரி சரி, வா வா.
ஐயோ ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயோ. என்னைய மேல ஏத்தி விடுங்க சீக்கிரம் இந்த கணம் கணக்குற உன் பேர் என்னடி? ஸ்ரேயா ஸ்ரேயாவா?